தனுசு. இந்த தனுசு ராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் மிகப்பெரிய பயத்தை உங்கள் கூடையே வச்சுக்கிட்டு தினமும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க. அந்த பயம் உங்ககிட்ட இருந்து விலக போகுது. மிகப்பெரிய அளவில் கடனை பார்த்து பயந்துக்கிட்டு இருக்கிறீங்க இல்லையா? அந்த கடனிலிருந்து தனுசு இந்த ஆண்டு நிச்சயமாக வெளிவரக்கூடிய காலமோ நேரமோ பிறந்தாச்சு அப்படின்னு தான் சொல்லணும். மிகப்பெரிய அளவில் குருவின் சாதகமான பார்வை உங்களுக்கு பலமாக இருக்குது. கடன் பிரச்சனை கழுத்தை நெரித்து இனி வாழவே வேண்டாம் அப்படின்னு சொல்லவே மனசுக்கே கஷ்டமாக இருக்குது. தற்கொலை முயற்சியும் சில பேர் செஞ்சிட்டீங்க. அவர்களுக்கெல்லாம் நான் ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன். இறைவன் கொடுத்த உயிரை எடுப்பதற்கு இந்த ஜகத்தில் எவருக்குமே உரிமை இல்லை. அதனால் நீங்கள் உங்களுடைய வேலையை சிறப்பாக சீராய் செய்தால் வெற்றி உங்களை தேடி நிச்சயமாக வந்தே தீரும். அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. இன்னமும் உயிர் மட்டுமே தான் போகவில்லை, மற்றபடி எல்லாமே என்னை விட்டு போயிடுச்சு அப்படின்னு மனக்கவலையோடு இருக்கிறீங்க இல்லையா? இழந்ததை அத்தனையுமே உங்களிடம் திரும்பி வரப்போகுது. மிகப்பெரிய அளவில் நீங்கள் எதையெல்லாம் தொலைத்தீர்களோ அதை அத்தனையுமே மீட்டு எடுக்க போகின்றீர்கள். நீங்கள் எதையுமே தொலைக்கலை. உங்களுடைய கவன குறைவால் தவற விட்டுட்டீங்கன்னு வேணா சொல்லிக்கோங்க. தயவு செய்து என்கிட்ட இருந்து இத்தனை உறவுகள் இத்தனை செல்வங்களும் துளைந்து விட்டது அப்படின்னு ஒரு பொழுதும் சொல்லக்கூடாது. உங்களுடைய அலட்சியத்தாலும் உங்களுடைய கவன சிதறல்களாலும் மட்டுமே தான் நீங்கள் இத்தனையையும் வாழ்க்கையில் இழந்திருக்கின்றீர்கள். அவை அத்தனையும் உங்களை தேடி திரும்பி வரக்கூடிய பொக்கிஷமான காலம் பிறந்தாச்சு. சந்தோஷமாக இருங்க. இனி எந்த ஒரு இடத்துலையுமே தனுசு தடுக்கி விழவே விழாது. ஏன்னா இத்தனை நாள் பால் எது விஷம் எதுன்னு தெரியாமல் எல்லாரையுமே வெள்ளந்தி மாதிரி நீங்கள் நம்பிக்கிட்டு இருந்ததால தான் பார்த்த இடத்திலெல்லாம் உங்களுக்கு துரோகங்கள் வந்தது. இனி எந்த ஒரு துரோகமும் எந்த ஒரு ஏமாற்றங்களும் தனுசை அடையவே அடையாது. தனுசு ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் மிகப்பெரிய ஒரு மன அழுத்தத்தை மனசில் சுமந்துக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க இல்லையா? அந்த மனக்கவலைகள் உங்களை விட்டு விலக போகுது. உங்களுடைய கணவர் இனிமே உங்களின் சொல்படி நடப்பார். மிகப்பெரிய அளவில் குடும்பமே உங்களின் பேச்சை கேட்டு நடக்கும். இது நாள் வரைக்குமே உங்களை ஓரமாக ஒதுக்கி வைத்த குடும்பம் இனி உங்களை சபையில் உட்கார வைத்து உங்களின் ஆலோசனைகளையும் கேட்பார்கள். மிகப்பெரிய அளவில் மரியாதைகளும் கௌரவங்களும் தனுசை தேடி வரக்கூடிய காலம்தான் இது. உங்களின் வாழ்க்கை உயரத்தை நோக்கி நகர்ந்தே தீரும். அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. தனுசு ராசியில் இருக்கக்கூடிய ஆண்கள் வேலையை இழந்து தொழிலில் ஏமாற்றத்தை அடைந்து மிகப்பெரிய மன உளைச்சலுடன் இருக்கின்றீர்கள் அல்லவா? மிகப்பெரிய தொழிலை நீங்கள் மறுபடியும் ஆரம்பிக்கக்கூடிய காலம்தான் இது. இனி எந்த விதமான தடங்கல்களும் உங்களின் தொழிலில் ஏற்படவே ஏற்படாது. மிகப்பெரிய வேலை உங்களின் வீட்டை தேடி வரும். அந்த வேலையை கையில் பிடித்தபடியே நீங்கள் அந்த வேலைக்கு பின்னால் சென்றால் வெற்றி உங்கள் பின்னால் வந்தே தீரும். எந்த ஒரு காரணமும் சொல்லாமல் எனக்கு நிறைய பொறுப்புகள் இருக்கு, நான் இல்லை என்றால் என் குடும்பத்தை பார்ப்பதற்கு எவருமே இல்லை அப்படின்னு எந்த விதமான காரணமும் சொல்லாமல் மனதை திடகார்த்தமாக்கி கொண்டு அந்த வேலைக்கு பின்னால் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் நகர்ந்து சென்றே ஆக வேண்டும். மிகப்பெரிய உச்சத்தை தனுசால் அடைய முடியும். உங்களின் குடும்பமும் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளால் சந்தோஷமாக இருப்பார்கள். தனுசின் வாழ்க்கை விஜய தனுசாக மாறியே தீரும். அதை இனி எவராலும் தடுக்கவே முடியாது. முழு நம்பிக்கையோடு உழைத்தால் மிகப்பெரிய அளவில் இந்த ஜகத்தில் உங்களாலும் வெல்ல முடியும். அதாவது மிகப்பெரிய உயரத்திலிருந்து விழக்கூடிய நீர்வீழ்ச்சி பயந்துக்கிட்டே கீழே விழுமா? நாம் இவ்வளவு உயரத்திலிருந்து விழுகின்றோமே அப்படின்னு விழுந்ததற்கு பின் அதற்கான புதிய பாதை வேறொரு இடத்திலிருந்து தொடங்கும். அதை போல நீங்களும் எத்தனை முறை தோற்றாலும் மறுபடியும் அந்த பாதையிலேயே நீங்கள் விடாமுயற்சியுடன் முயற்சி செய்தால் வெற்றியை அடைய முடியும் அப்படின்ற நம்பிக்கையை இனி மனதில் சுமந்துக்கிட்டே இருக்கணும். உங்களின் மாபெரும் பிரம்மாஸ்திரமே உங்கள் மனதிலேயே இருக்கக்கூடிய உங்களின் நம்பிக்கை மட்டும்தான். கடந்த 2 ஆண்டுகளாகவே பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்தித்த தனுசு
மிகப்பெரிய வளர்ச்சியை அடையக்கூடிய காலம்தான் இது. சட்டம் சம்பந்தப்பட்ட வழக்குகள் இது நாள் வரைக்குமே நிலுவையில் இருந்ததல்லவா, அந்த வழக்குகளின் முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக மாறப்போகுது. மிகப்பெரிய அளவில் பல வழிகளில் லாபத்தை அடையக்கூடிய ராசி அப்படின்னா 12 ராசியில் முதல் இடத்தை பெறுவது தனுசு தான். தனுசு ஏன்னா அந்த அளவுக்கு கடந்த காலத்தில் நஷ்டத்தையும் கஷ்டத்தையும் மட்டுமே அனுபவிச்சாச்சு. இனி அனுபவிப்பதற்கு எந்த விதமான பலமும் மனதில் இல்லை. உடம்பில் பலம் இருந்தாலும் மனோபலம் என்பது தனுசுக்கு மிக குறைவாக இருக்கும் பட்சத்தில் உங்களின் மனதை திடமாக்க அந்த சரவண பவனின் வேல் துணையாக வரப்போகுது. மிகப்பெரிய அளவில் நீங்கள் நம்பிக்கையோடு எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியிலும் இனி இருக்க வேண்டும். நிச்சயமாக இனி எந்த விதமான தோல்வியும் உங்களை அடையாது. நீங்கள் ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கும் பொழுதே இந்த காரியம் கை கூடிவிடும் அப்படின்ற நேர்மறையான எண்ணத்தை சுமந்து கொண்டே தான் ஆரம்பிக்கணும். ஏதாவது ஒரு தடங்கள் வந்துடுமோ, இதை யாராவது தடுத்து நிறுத்தி விடுவார்களோ அப்படின்னு தயவு செய்து எதிர்மறையாக எண்ணாதீர்கள். செவ்வாய்க்கிழமை தோறும் நீங்கள் எந்த முருகனுடைய ஆலயத்திற்கு செல்லவில்லை என்றாலும் பரவாயில்லை, உங்களின் வீட்டில் இருக்கக்கூடிய முருகனின் படத்தை பார்த்து வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்லிட கலங்கிடுமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீர் அணிவார்க்கு மேவ வாராதே வினை அப்படின்னு சொல்லுங்க. மிகப்பெரிய அளவில் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் உங்களை விட்டு விலகும். இனி எந்த விதமான கஷ்டங்களும் உங்களை நெருங்காமலும் இருக்கும். நீங்கள் மதிய வேளையில் உணவு உண்பதற்கு முன்பு தயவு செய்து உங்களின் இல்லத்திற்கு வெளியே பாருங்க. அப்படி பார்க்கும் பொழுது நிச்சயமாக உங்களின் கண்களுக்கு கோமாதா புலப்படும். அப்படி புலப்படவில்லை என்றாலும் பசுவை தேடி கண்டுபிடித்து அந்த பசுவிற்கு வாழை இலையில் உணவை வைத்துவிட்டு பிறகு நீங்கள் உணவை அருந்துங்கள். மிகப்பெரிய அளவில் பசுவில் 30 முக்கோடி தேவர்களும் வாசம் செய்கின்றார்கள் அப்படின்னு புராணங்களும் இதிகாசங்களும் நமக்கு சொல்லிக்கிட்டு தான் இருக்கு. அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த கோவின் மனம் குளிரும் பொழுது உங்களின் இல்லத்திலும் செல்வ வளம் பெருகியே தீரும். கடனிலிருந்து மிகப்பெரிய அளவில் தனுசு வெளியே வந்தே தீரும். மகாலட்சுமியும் பசுவின் பின்புறத்தில்தான் குடியிருக்கின்றால். அப்படி இருக்கும் பொழுது அந்த தேவியின் அனுகிரகத்தையும் நீங்கள் பெறும் பொழுது இனி எந்த விதமான கடனும் உங்களை நெருங்காது. நம்பிக்கையோடு இருங்க. மிகப்பெரிய பிரபஞ்ச ரகசியம் இன்னைக்கு தனுசை தேடி வந்திருக்கு அப்படின்னா தனுசுக்கு இனி எந்த விதமான கஷ்டங்களும் நிகழப்போவதில்லைன்னு தான் அதற்கான அர்த்தம். மிகப்பெரிய உயரத்தை தனுசால் அடைய முடியும். எவராலும் இனி உங்களுடைய வளர்ச்சியை தடுக்கவே முடியாது. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று மட்டும்தான். நீங்கள் எடுக்கக்கூடிய காரியத்தில் எந்த விதமான தடையும் வராது அப்படின்னு முதலில் நீங்கள் நம்ப வேண்டும். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி திருவினையாகும். எந்த விதத்திலையுமே தோல்வி அடைய மாட்டீங்க அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்குள் பிறக்க வேண்டும். முடியாது அப்படின்னு இனி நீங்கள் எந்த ஒரு தருணத்திலையுமே எண்ணக்கூடாது. நீங்கள் என்னால் இது முடியாது, ரொம்ப கஷ்டமான வேலை, என்னால் இதை செய்ய முடியாதுன்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொரு க்ஷணத்திலையுமே இந்த ஜகத்தில் யாரோ ஒரு மனிதர் அந்த காரியத்தை முடித்து கொண்டும் வெற்றியை சூடிக்கொண்டும் தான் இருக்கின்றார். அப்படி இருக்கும் பொழுது எவரோ ஒருவரால் முடியும் பட்சத்தில் ஏன் தனுசால் முடியாது? நிச்சயமாக முடியும். நம்பிக்கையோடு இருங்க. அந்த சண்முகநாதனுடைய அருள் உங்களுடன் அனுக்ஷணமும் இருக்குது. இனி எந்த ஒரு தருணத்திலையுமே நீங்கள் பின்னோக்கி வாழ்க்கையில் செல்ல மாட்டீங்க. உங்களின் பாதையில் எந்த விதமான தடைகளுமே இருக்காது. நம்பிக்கையோடு முன்னேறி செல்லுங்கள். மிச்சம் இருக்கக்கூடிய நாட்களில் தனுசு உச்சத்தை அடைந்தே தீரும். அடுத்த காணொளியில் விரைவில் சந்திப்போம். தனுசு ராசியை பற்றி நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ. நன்றி.